விபத்தில்லா தமிழ்நாடு நமது இலக்கு. தூய சவேரியார் கல்லூரியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. திருநெல்வேலி போஷ் லிமிடெட் மற்றும் போஷ் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆதரவில் இயங்கும் சேஃப்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அமைப்பானது இளைஞர்களுக்கிடையே சாலை பாதுகாப்பு கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கில் பிரேஸ் அவேர்னஸ் அண்ட் கம்யூனிட்டி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி தூய சவேரியார் கல்லூரி மற்றும் சேஃப்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து நடத்தும் மாபெரும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் மற்றும் சிறப்பு பயிற்சி கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இளங்கோ மணி அனைவரையும் வரவேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து சேஃப்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷனின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துவேல் தனது உரையில் கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் மூலம் மாணவர்களை சாலை பாதுகாப்பு தூதர்களாக மாற்றுவதே முதன்மை இலக்காகும். மேலும் நெடுஞ்சாலை பாதுகாப்பு தணிக்கை மற்றும் விபத்து பகுதிகளை கண்டறிந்து கட்டமைப்பு சீரமைப்புகளை பரிந்துரைப்பதன் மூலம் விபத்தில்லா இந்தியாவை உருவாக்க சேஃப்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பாடுபட்டு வருகிறது என இந்த திட்டத்தின் நோக்கம் குறித்து விரிவாக விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் தூய சவேரியார் கல்லூரியின் துணை முதல்வர் அருட்தந்தை முனைவர் அருள் ரவி சேச கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார். திருநெல்வேலி காவல்துறையின் சமூக வலைதள பொறுப்பாளர் வெங்கட்ராமன் முருகன் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியன் சாஸ்திரி கலந்து கொண்டு மாணவர்களுக்கிடையே சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் விபத்துக்களுக்கும் உயிரிழப்புகளுக்கும் முக்கிய காரணங்களாக விளக்கும் அன்றாட 4 முக்கிய விதிமீறல்கள் குறித்து சுட்டிக்காட்டினார். சிறார்கள் வாகனம் ஓட்டுதல். ஓட்டுநர் உரிமம் இன்றி சிறுவர்கள் வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும். இதன் தடுக்க பெற்றோரும் கல்வி நிறுவனங்களும் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். எதிர்த்திசையில் பயணித்தல். குறுக்கு வழியில் செல்வதற்காகவும் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகவும் தவறான பாதையில் வாகனங்களை ஓட்டுவது நேரடி மோதல்களுக்கும் கோர விபத்துகளுக்கும் வழிவகுக்கிறது. மது போதையில் வாகனம் ஓட்டுதல். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது காவல்துறை எந்தவித சமரசமும் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதிவேகம். சாலைகளில் வாகனங்களை அதிவேகமாக இயக்குவதே அதிகப்படியான உயிரிழப்புகளுக்கு முதன்மை காரணமாக அமைகிறது. இவ்விதிமீறல்களை தவிர்ப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் விபத்துக்களால் ஏற்படும் அகால மரணங்களை பெருமளவு குறைக்க முடியும் என்றும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டை விபத்தில்லா மாநிலமாக மாற்றுவதற்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். தூய சவேரியார் கல்லூரியின் வங்கி மற்றும் நிதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மார்டினா பிரான்சிஸ்கா நன்றியுரையாற்றினார். National highways, state highways, panchayat roads, இதெல்லாமே சேர்த்து we have identified around 5,000 hotspots and at the 5,000 hotspots நிறைய safety measures. நீங்க கூட ரோட்ல போகும்போது பார்த்துப்பீங்க, barricades போட்டிருக்கோம், flickering light போட்டிருக்கோம், rumbling strips இருக்கும். இதெல்லாமே road safety engineering. நீங்க நிறைய பேர் ஏன் இங்க ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க? இங்க இருந்து நாங்குநேரி வழியூர் போகும்போது இல்லைன்னா இங்க இருந்து வந்து நீங்க சேரநாதேவி போகும்போது ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த ரம்பிளிங் ஸ்ட்ரிப்ஸ் yellow கலர்ல இருக்கும். அதுக்கு என்ன இல்லையா? எதுக்காக? ஏன்னா ஒரு ஜங்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீடு உங்க வேகத்தை கம்மி பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு வந்து போட்டிருக்கோம். So I have just only 4 requests from you. நாலே request உங்ககிட்ட, வேற எதுவுமே இல்லை. You can go through the safety demo which Safety Research Foundation will be giving. It will be very useful. But I have only 4 requests. நீங்க எல்லாருமே இனி வரப்போற காலத்துல you are going to use 2-wheelers. First and foremost, always wear helmet. நீங்க வந்து ஒரு 100 மீட்டர் கடையில பால் வாங்க போறீங்க, நியூஸ் பேப்பர் வாங்க போறீங்க, grocery ஐட்டம் பிக் பண்ண போறீங்க, always wear helmet. ஏன்னா நீங்க ரோட்ல 100 மீட்டர் தான் போயிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த 100 மீட்டர்ல யாராவது தப்பு பண்ணி உங்க வண்டியில மோதிடுச்சுன்னா அதோட பாதிப்பு பின்னாடி உங்களுக்கு தான். So always wear helmet. ஹெல்மெட் போடும்போது ஸ்ட்ராப் கண்டிப்பா அந்த பத்துல வந்து டைட்டா போடும். 60% of deaths in 2-wheeler happen because of head injury. அந்த head injury prevent பண்றதுக்கு ஒரே ஒரு வழி, you wear the helmet properly. This is the first thing. Second thing is over speeding. உங்களுக்கு வந்து high cc பைக் இருக்கும், foreign imported bike வாங்குவீங்க, பட் நம்ம ரோட்ஸ் நம்ம டிராஃபிக் அதுக்கு பொருத்தமானது கிடையாது. நீங்க வந்து 100க்கு மேல போகணும்னா go on highway, go on expressway. நம்ம சிட்டிஸ்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல you should not go more than 60 km per hour. ஓவர் ஸ்பீடிங் கண்ட்ரோல் பண்ணுங்க.
Third thing, as you age, நீங்க இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, அடுத்தது நீங்க ஒர்க்குக்கு போவீங்க, அந்த டைம் உங்க கையில இன்கம் வரும். அந்த டைம்ல ஒரு டெண்டன்சி இருக்கும், ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங். தட் இஸ் யூ கன்சியூம் ஆல்கஹால், மது அருந்தி விட்டு வண்டி ஓட்டுறது. அதை மட்டும் பண்ணாதீங்க. the moment you drink, உங்க ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடும். நீங்க நினைப்பீங்க நான் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கேன், எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்க ரெஸ்பான்ஸ் டைம் டு an incident becomes very slow. ட்ரங்க் அண்ட் டிரைவிங்ல அவ்வளோ பேர் இறந்து போறாங்க ஈவினிங் டைம்ல. ஸோ டோன்ட் டூ ட்ரங்க் அண்ட் டிரைவிங். இஃப் யூ வாண்ட் டு ட்ரிங்க் அண்ட் ஸ்லீப் ஆர் கோ இன் அண்ட் ஆட்டோ, டாக்ஸி ஏதாவது எடுத்து போங்க, டூ வீலர் எடுத்து போகாதீங்க. அண்ட் ஃபைனலி ஃபோர்த் திங், ராங் சைட் டிரைவிங் பண்ணாதீங்க. ராங் சைட்னா என்ன? ஒன் வேல வந்து ஏறி போறது, சர்வீஸ் ரோட்ல ஆப்போசிட் சைட்ல வருது, ஹைவேஸ்ல வந்து இல்லீகல் கிராசிங்ஸ் இருக்கும், அதுல வந்து பைக் எடுத்து கிராஸ் த ரோட். All this lead to accidents. So 4 requests from my side.